வணக்கம் மாணவர்களே. நம்ம இப்போ 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அடிப்படை இயற்கணிதத்தில் 2.1ல் ரெண்டாவது கணக்கு பார்க்குறோம். √3 ஒரு விகிதமுறா எண் என காட்டுக. குறிப்பு: √2 நாட் பிலாங்ஸ் டு கியூக்கு பயன்படுத்திய முறையை பின்பற்றமுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம √2க்கு பயன்படுத்திய முறையை தான் இங்கே பின்பற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோன்னா, √3 என்ன செய்கிறோம், ஒரு விகிதமுறு எண்ணுன்னு எடுத்துக்கிறோம். அங்கே விகிதமுறா எண் என்ன தான் காட்டுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு விகிதமுறு எண் என்க. √3 ஒரு விகிதமுறு எண் என்க. ஒன்றுன்னு கூட போட்டுக்கோங்க. ஒரு விகிதமுறு எண் என்க. விகிதமுறு எண் என்க எடுத்துக்கிட்டோம். வீதமுறு எண்ணுனா என்ன அர்த்தம்? பின்ன வடிவத்தில் இருக்கணும். அப்போனா m/n. m/nனா என்ன அர்த்தம்? n நாட் ஈக்குவல் டு 0ன்னு அது ஒரு ரூல்ஸு. அடுத்து என்னது, இந்த எம்முக்கும் எண்ணுக்கும் என்ன இருக்கக்கூடாது? ஒன்றை தவிர எதுவும் பொது காரணி இருக்கக்கூடாது. ஒன்றை தவிர பொது காரணி இல்லை பொது வகுத்தின்னு கூட எழுதலாம். பொது வகுத்தி இருக்கக்கூடாது. பொது வகுத்தி இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம கணக்கில் அடுத்து என்ன செய்யணும், இங்கே √3 இருக்கிறதுனால வர்க்கப்படுத்துகிறோம். வர்க்கப்படுத்தும் போது என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக 3 = m²/n² வந்துருமா? சரி, இதை இன்னும் நல்லா செய்யணும். என்ன வரும்? இதை குறுக்கு பெருக்கல் கொடு. குறுக்கு பெருக்கல் கொடுக்கும்போது என்ன வரும்? 3n² = m² வந்துருச்சு. அடுத்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? √2 வச்சு நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா 2ஆல் 2 பெருக்கிறோம். 2ஆல் பெருக்கிறோம். இப்படி போட்டாலே 2ஆல் பெருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா 2ஆல் பெருக்கும்போது என்ன வரும்? 6n² = 2m². 2ஆல் பெருக்கிறதுக்கு ப்ராக்கெட்டில் × 2ன்னு போட்டாலே போதும். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும் அப்படின்னோம்னா நம்ம எப்படி செய்யலாம்? 3 வெளியே எடுத்துக்கோ. இந்த 2n² கம்பைன் பண்ணி, ஏன்னா நம்ம √2 வச்சு தான் நம்ம எல்லாமே செய்கிறோம். அதனால அந்த 2m² அப்படி வச்சுக்குவோம். இப்போ இந்த இடத்துல பார்க்கோம்னா இந்த 2n² என்னது? 2ஆல் வகுப்படும். 2n² எதால் வகுப்படும்? 2ஆல் வகுப்படும். 2n² ஆனது, இந்த கணக்கு இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்கம்மா. n² ஆனது 2ஆல் வகுப்படும். இது 2ஆல் வகுப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? m² தானே. 3 × 2n² = 2m² தானே இருக்குது. அப்போனா என்ன வரும்? m² ஆனது, m²ம் ஒரு m² ஒரு இரட்டை எண். 2ஆல் வகுப்புனாலே அது என்னது? இரட்டை எண். m² இரட்டை எண்ணாக இருந்தால் என்னது? m இரட்டை எண். m² இரட்டை எண்ணாக இருந்தால் என்னது? m ஓர் இரட்டை எண். சரி, இப்போ ரெண்டுமே இரட்டை எண்ணுன்னு சொல்லி நம்ம கொடுக்கும்போது அடுத்து என்ன செய்கிறோம்? நம்ம இதுக்கு ஒரு ஏதாவது ஒரு மாறி வச்சு நம்ம மாறியோ இல்லை மாறிலியோ வச்சு கொடுக்குறோன்னு வச்சுக்கோம். எம்முக்கு நம்மளாக ஒரு மதிப்பு கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்? m = 2kன்னு கொடுக்குறோம். அந்த k எதில் இருக்கணும்? இயல் எண்களில் இருக்கணும். 1 2 3ன்னு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா என்னது? 3n² = m². அதான கணக்கு. அப்போனா 3n² = m² பதில் இந்த இதை போடுறோம். போடும்போது என்ன வரும்? 2k². 2k² 2k² என்ன வரும் உங்களுக்கு? 3n² = 4k². 4k² என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக n² என்னது? இரட்டை எண். n ஆனது therefore n ஆனது ஒரு இரட்டை எண். n² இரட்டை எண்ணா எண்ணும் இரட்டை எண்ணாக தானே இருக்கும். ஆனால் நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா என்னது? ரெண்டுக்கும் காரணி ஒன்றை தவிர எதுவும் இருக்கக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் இங்கே என்ன வருது? m/n-க்கு 2 இரட்டை எண்கள். இது 2 என்னது? இரட்டை எண்கள். இரட்டை எண்கள்னால் என்ன அர்த்தம்? 2இன் காரணி ஆகும். 2இன் காரணி ஆகும். ஆனால் நம்ம எடுத்துக்கிட்டது என்னது? நம்ம எடுத்துக்கிட்டது என்ன கொடுத்துருக்காங்க? m/n-க்கு 1ஐ தவிர பொது வகுத்தியோ பொது காரணியோ கிடையாதுன்னு இருக்கு. அப்போனா இந்த கூற்று என்னது? முரண்பாடு உடையது. இக்கூற்று எந்த கூற்று? √3 ஒரு விகிதமுறு எண்ணுங்கிற கூற்று என்னது?
முரண்பாடானது. முரண்பாடுனா அது இருக்க முடியாதுன்னு அர்த்தம். முரண்பாடானது, முரண்பாடு உடையதுன்னு எழுதிக்கோங்க, அவ்வளோதான். முரண்பாடு உடையது. இது முரண்பாடு உடையதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னது, தேர்ஃபோர் √3 ஒரு விகிதமுறு எண்ணாக இருக்க முடியாது. விகிதமுறு எண்ணாக இருக்க இயலாது. விகிதமுறு எண்ணாக ஏற்க இயலாதுன்னா அது என்ன இருக்கும், √3 ஒரு விகிதமுறு எண்ணாக இருக்கும். ஒரு விகிதமுறா எண்ணாகும். புரியுதா மாணவர்களே? கொஞ்சம் நிதானமாக பாருங்கள். இதுக்கு இந்த கணக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். பார்த்திங்கனாலே உங்களுக்கே புரிபடும். அடுத்த கணக்கில் மீண்டும் சந்திப்போம்.